கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். விராட் கோலி இப்படி பண்ணிட்டீங்களே விராட் கோலிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க வந்த 27,000 மக்கள்ல பாதி பேர் அப்பிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச்ல என்ன நடந்தது, விராட் கோலிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி வர்சஸ் ரயில்வே டீம் ரெண்டு டீமுக்கான ரஞ்சி கோப்பை மேட்ச் அப்படிங்கிறத நடந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்த்துருப்போம், அவ்வளோ க்ரௌட் வந்திருந்தாங்க, அவ்வளோ சப்போர்ட் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கியூவில் நின்னாங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கியூவில் நின்று டிக்கெட் எடுத்தாங்க. எந்த ஒரு ரஞ்சி கோப்பை மேட்சுக்குமே இவ்வளோ வரலையே, இருந்தாலும் ஃபேன்ஸ் இவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா விராட் கோலி இருக்காரு அப்படிங்கிறதுனால தான். ஸோ 2 மணி நேரம் கியூவில் நின்று, 2 கிலோமீட்டர் கியூவில் நின்று, ஸோ இவ்வளோ தூரம் டிக்கெட் எடுத்து 27,000 மக்கள் வந்தாங்க பார்க்கறதுக்கு. ஒரே ஒரு ஃபேஸுக்காக தான், வேற யாரு, விராட் கோலிக்காக தான் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம், அவருடைய அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபீல்டில் வந்துட்டு சூப்பராக இருந்தார். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் டே, அதாவது ஃபர்ஸ்ட் டே ரயில்வே டீம் எவ்வளோ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 241 அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ட்ரையல் இருக்கும் இல்லையா, ஸோ செகண்ட் டே இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் வந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 110க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. அதில் யஸ்துல் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாரு. அண்ட் சாங்வான் அவரும் பார்த்தோம் அப்படின்னா செமையான பேட்டிங் டிஸ்பிளே அப்படிங்கிறது டெல்லி டீமுக்காக கொடுத்தாங்க. ஆனால் வந்தாருங்க விராட் கோலி, 4ஆவதா வந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட 15 பால் பிடிச்சாருன்னு சொல்லி ஆகணும். 6 ரன் அடிச்சாரு, ஒரு 4 சும்மா நச்சுன்னு இருந்தது. அவ்வளோ க்ரௌட் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த பால் ஸ்டெம்ப் பறகுது பின்னாடி, சரியான ஒரு விக்கெட்டுங்க. அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டே இருந்தாங்க. அவரு அவுட் ஆகி போன உடனே ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே அப்பிட்டு எல்லாருமே வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி க்ரௌடு போக ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம். ஸோ விராட் கோலி ஒன்ஸ் அகைன் க்ரௌடையும் சரி ஃபேன்ஸையும் சரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், கடந்த 6 மாசமா விராட் கோலிக்கு அவ்வளோ பெரிய ஃபார்ம் கிடையாது. ஸோ எப்போவுமே இன்சைட் அவுட், அது மட்டும் இல்லாமல் நிறையா நம்ம பார்த்துருப்போம். அவருடைய ஃபேவரட் ஷாட்டான கவர் டிரைவ் இது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி பொறுமையாக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 5th ஸ்டெம்ப் லைனான அவுட் சைட் ஆப்புக்கு பல தடவை விக்கெட் கொடுத்தாரு. ஆஸ்திரேலியன் டீம் விராட் கோலி விக்கெட் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ ரொம்ப ஈஸிங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த 5வது ஸ்டெம்ப் லைனில் போட்டுக்கிட்டே இருப்போம். அவர் எப்படியோ ஒரு சில பால் வந்துட்டு தொட ஆரம்பிப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதே இடத்துல கண்டினியூவாக போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவுட் ஆகிட்டு போயிடுவார். பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லைங்கிற மாதிரி அசால்ட்டாக சொன்னாங்க. ஸ்காட் பாலன் சும்மா தூக்கி சாப்பிட்டாரு விராட் கோலியை. பல தடவை அதே இடத்துல விக்கெட் எடுத்தாரு. ஸோ இதுதான் அவருடைய வீக்னஸ்ன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா போல்ட் ஆயிருக்காரு. அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. போல்ட் ஆகி அவுட் ஆகி கிளம்பிட்டாருங்க. ஸோ விராட் கோலியோட வீக்னஸ் அப்படிங்கிறது நம்ம போயிடுச்சுன்னு நினைக்கிறதா இல்லை அவுட் ஆகிட்டாரு நினைக்கிறதாங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர் லைன்ல நின்னாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாமே 27,000 பேர் மக்கள் வந்தாங்க. ஸோ இன்னைக்கும் பார்க்க வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி விராட் கோலி க்ரௌடுக்கு ஒரு நல்ல ட்ரீட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ எனிவே செகண்ட் இன்னிங்ஸில் அவர் கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விராட் கோலி மட்டும் இல்லைங்க, ஸோ எல்லாருமே இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட் ஆடணும். அவுட் ஆகுறாங்களோ ஸோ அது எல்லாமே செகண்டரி. ஆடிட்டே இருக்கும்போது அந்த பயிற்சி வரும். ஸோ அப்போ நம்ம ஃபார்ம்லேயே இருந்தால் தான், ஸோ மிகப்பெரிய டோர்னமெண்ட்டெல்லாம் வரும்போது மிகப்பெரிய டீம் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்காது. விராட் கோலியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த தடவையும் அவுட் ஆகிட்டாரு. ஸோ எனிவே மீதி இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கண்டினியூ ஆடணும். கேப் விடாமல் டச்சிலே இருந்தால் மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2027-28 வரைக்கும் அவர் சர்வே பண்ணுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.